இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேதவசனம் மார்க் 15 3வது வசனத்தை வாசிப்போம். மார்க் 15வது அதிகாரம் 3வது வசனம். பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள், அவரோ மாறுத்திரம் ஒன்றும் சொல்லவில்லை. ஆமென். ஜெயிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த வார்த்தையை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் மீட்பு இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எழுதுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை, அவரோ மாறு உத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. ஆமென். அவர் எந்த ஒரு பதிலும் பேசவில்லை. ஹல்லேலூயா. இதை குறித்து தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஏன்னா நம்ம பல நேரங்களில் தேவன்கிட்ட ஜெபிக்கிறோம், பல காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அந்த தேவன் சொல்கிறபடி நாம் நடக்கணும்னு ரொம்ப ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறோம். தேவன் என்ன சொல்லுவார் இந்த காரியத்தை குறித்து, அல்லது என்ன நினைக்கிறார், அவர் ஏதாவது பேசினா தானே நல்லா இருக்கும், அதுபடி நான் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அவர் பேசவில்லையே என்றபடியாக நம்ம நினைக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரியர் ஆண்டவர்கிட்ட பல கேள்விகளை கேட்குறாங்க. ஆனால் அந்த வேதம் என்ன சொல்கிறது, அவரோ மாறு உத்தாரம் ஒன்றும் சொல்லவில்லை. ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது, அநேகர் தேவன்கிட்ட நம்ம ஜெபிக்கிற போது அவர் ஏன் பேசலை அப்படிங்கிறதுக்கு நிறையா பேர் பேசியிருக்காங்க. நம்மளும் முன்னாடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். தேவனுக்கு சித்தமான வர்ற நாட்களிலும் பார்ப்போம். ஆமென். நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது என்னன்னா, தேவன் நம்மளோடு பேசாத போது நம்மளுடைய நிலை என்ன? ஹல்லேலூயா. தேவன் ஏன் பேசலைங்கிறத பார்க்க போகல. தேவன் நம்மள்கிட்ட கேட்குறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் அவர் நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறார். பேசாத போது என்னுடைய நிலை என்ன, நான் எப்படி அந்த நேரத்தில் இருக்கணும்? ஹல்லேலூயா. அதை குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஒருத்தட்ட கேட்குறோன்னு வைக்க, ஆண்டவர்கிட்ட கேட்குற போது, மற்றவர்கிட்ட சில கேள்வியை நம்ம கேட்குற போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, மௌனமாக இருப்பாங்க. நம்ம கேட்ட கேள்விக்கு மௌனம் கூட பதிலாக இருக்கும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம கேட்குற கேள்விக்கு சிலர் மௌனமாக இருந்தால் அந்த மௌனமே கூட பதிலாக இருக்கும். சில கேள்விக்கான மௌனம் அது எப்படிப்பட்டதுன்னா, நான் இப்போ உனக்கு சொன்னால் புரியாது. ஹல்லேலூயா. நான் உனக்கு என்ன சொன்னாலும் உனக்கு இப்போ புரிய போகிறது இல்லை, அதுக்காக நான் ஒன்றும் பேசுகிறேன். ஹல்லேலூயா. சில நேரங்களில் அந்த மௌனமானது எப்படி உங்களுக்கு சொன்னால் புரியாது. சில நேரங்களில் அந்த பதில் நான் சொல்லுவேன், நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு தயார், நான் சொன்னால் அந்த பதிலை உன்னால் ஏற்றுக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால் நான் மௌனமாக இருக்கேன். ஆமென். அதனால் நான் மௌனமாக இருக்கிறேன். நமக்குள்ளே அந்த காரியங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம், நான் சொன்னால் நீ ஏற்றுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அதனால் நான் இதை சொல்லி புரோஜனம் இல்லையே, அதனால் நான் ஒன்றும் பேசலை. ஒருவேளை முன்பு நான் செய்த தவறின் விளைவாக இந்த நிலை இருக்கலாம். எனக்கு பதில் கிடைக்கல. ஏன் பதில் கிடைக்கல அப்படின்னா, நீ முன்னாடி ஒரு காரியத்தை செஞ்சுட்ட, இப்போ அதை பற்றி கேட்டு என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. அதை பற்றி பேசிய பிரயோஜனம் இல்லை, அதனால் மௌனம். ஆமென். முன்னாடி நான் செய்த தவறுக்குனால, என்னுடைய எடுத்த ஒரு தீர்மானத்தினால, ஹல்லேலூயா, நான் இப்போ பேசினா பிரயோஜனம் இல்லை. ஆமென். ஆனால் இங்கே இன்றைய சிந்தனையில் கூட எழுதியிருப்போம். ஏன்னா அப்படியே ஒருத்தர் எழுதுகிறார், காட்ஸ் கிரேஸ் இஸ் கிரேட்டர் தென் மை மிஸ்டேக். அப்படின்னா என்னுடைய தவறை விட தேவனுடைய கிருபை பெரியது. அப்படின்னா என்ன? என்னோட வாழ்க்கையிலேயோ, என்னுடைய படிப்பிலேயோ, என்னுடைய வேலையிலேயோ, நான் நடந்து வந்த பாதையிலேயோ ஒரு நாள் எடுத்த ஒரு தீர்மானமானது தவறாக முடிஞ்சிருச்சு. அந்த விளைவை நான் இன்னைக்கு சகிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் என்றபடியாக நம்ம நினைக்கலாம். ஆனால் அங்கே என்ன சொல்லுது அப்படின்னா,
நான் செய்த அந்த தவறை விட தேவனுடைய கிருபை பெரிது, அங்கே மாற்ற முடியும். ஆமென். இன்னைக்கு அதுக்கு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவன் அந்த காரியத்தை மாற்றணும்னு எவ்வளோ பதில் பேசாமல் இருக்கலாம், எந்த காரியத்தையும் செய்யாமல் இருக்கலாம். நம்மளாலே அது ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னைக்கு நிலைமையில் அந்த காரியத்தை மாற்றவே முடியாது. அப்படி இருக்கலாம். ஆனால் அதை விட தேவனுடைய கிருபை பெரிது. ஆமென். அதை தான் இன்னைக்கு நம்ம யோசிக்கணும். தேவனுடைய கிருபை பெரிது. நான் ஒரு தவறு செய்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு தேவன் என்னை, அவருடைய கிருபை என்னை மாற்ற வல்லது, என்னை தேற்ற வல்லது, என்னை அந்த காரியத்தில் தூக்கி எடுக்க வல்லது. ஆமென். அப்போ இன்று நம்ம பார்க்க இருக்கிற காரியம் அதுதான். அப்போ தேவன் என்னோட பேசாத போது, என்னுடைய சூழ்நிலையை குறித்து நான் அநேக நேரம் ஜெபிக்கிற போது, நான் எதிர்பார்க்கிறதை குறித்து ஜெபிக்கிற போது என்னுடைய நிலை என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். முதல் காரியம் கன்ஃபியூஷன், குழப்பமான சூழ்நிலை. நான் என்ன தீர்மானத்தை எடுப்பது இந்த நேரத்தில்? ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தில் தேவன் நம்மளோட பேசலன்னா உடனே ஒரு குழப்பமான சூழ்நிலை தான். நான் என்ன தீர்மானத்தை, ஆண்டவர் சொன்னால் நான் செய்யறதுக்கு ரெடி, ஆனால் அவர் பேச மாட்டேங்கிறாரு, செய்ய மாட்டேங்கிறாரு, என்னான்னு தெரியலையே. இப்படியா நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னும் நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் நல்லா ஜெபிக்கிறவனா இருக்கிறேன், நல்லா வேதம் வாசிக்கிறவனா இருக்கிறேன், சபைக்கு தவறாமல் போகிறேன், ஆண்டவருக்கு கொடுக்கறதுலையும் எனக்கு குறைவில்லை, நான் சரியாக தான் இருக்கிறேன். ஆனால் ஏன் என்னுடைய சூழ்நிலை மாறல? ஏன் என்னோட தேவன் பேச மாட்டேங்கிறார்? ஹல்லேலூயா. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாருக்கும் நடக்க போகிற காரியங்கள் தான், நடக்கிற காரியங்கள் தான். ஆமென். நாங்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம். அப்ளை பண்ணி எல்லா காரியமும் என்னன்னா தேவையோ எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்துட்டோம். காரியம் என்னன்னா, இப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற அவங்க நாங்கள் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் இன்னும் லோன் கொடுக்கல கேட்டபடியா? நாங்கள் எல்லாம் கட்டடத்தையும் ஒட்டி முடிச்சுட்டோம், லோன் எனக்கு சேங்ஷன் ஆகலையே கேட்டபடியா கேட்குற போது அவங்க கொஞ்ச நாள் பேசவே இல்லை. அப்புறம் ஒரு ஆளையும் நேராக விட்டு அவங்கள்ட்ட ஃபோனை கொடுத்து அப்புறம் அங்கேருந்து என்கிட்ட பேசினாங்க. நான் பேசின போது நான் கேட்ட கேள்வி இதுதான்: நீங்கள் எனக்கு லோன் கொடுக்குறீங்களா கொடுக்கலையா? என்ன தருவேன் தரமாட்டேன்னு சொல்லுங்கள், அல்லது உங்கள் சூழ்நிலை என்னன்னு சொல்லுங்கள், எப்போ தருவேன்னு சொல்லுங்கள். எதுவுமே இல்லாமல் நான் ஃபோன் அடித்தா எடுக்காமே இருந்தால் இது என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா. கேட்டபடியாக நான் அவங்கள்ட்ட பேசினேன். புரியுதுங்களா? எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இதே நிலைமை தான் தேவன்கிட்ட நம்ம பேசுகிற போதும். ஹல்லேலூயா. தேவன்கிட்ட பேசுகிற போதும் ஆண்டவரே செய்யுன்னு சொல்லுங்க, செய்யாதுன்னு சொல்லுங்க, அல்லது எனக்கு எப்போ அந்த காரியத்தை செய்வீங்கன்னு சொல்லுங்க. எதுவுமே பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா. இப்படி தான் நம்ம தேவன்கிட்ட முறையிடுகிறவங்களா இருக்கிறோம். அந்த சூழ்நிலையில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறவங்களா இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒருத்தரை நம்ம பார்ப்போமா? மத்தேயு 1:19-24 படிப்போம். மத்தேயு 1:19-24. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இன்னும் 24 வரையும் படித்தீங்களா? தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. இப்போ நம்ம இங்கே பார்க்க இருக்கிறது அந்த யோசேப்போட ஒரு குழப்பமான சூழ்நிலை. என்ன குழப்பமான சூழ்நிலை? திருமணத்துக்காக நிச்சயித்திருக்கிற அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்வதற்கு முன்பாகவே அவங்க கர்ப்பவதியாக இருக்கிறபடியினால
இப்போ என்ன செய்யறது? அந்த சூழ்நிலையில் இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி குழப்பமான சூழ்நிலை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் யோசேப்பு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அங்க அவர் என்ன தீர்மானம் எடுக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம இங்க பார்க்க இருக்கிறோம். முதலாவது, அந்த சூழ்நிலைக்கு அவர் கீழ்ப்படுகிறார். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலை இது எதனால, ஏது, என்ன, அந்த சூழ்நிலையை அந்த சூழ்நிலையை குறித்து அவர் கேள்வி கேட்கல. ஹல்லேலூயா. தேவனே ஏன் என் வாழ்க்கையில இப்படின்னு கேள்வி கேட்ட மாதிரி அங்க இல்லை. ஹல்லேலூயா. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? வேதம் என்ன சொல்லுது? அவர் ஒரு நீதிமானாய் இருந்தபடியினாலே அவளை யாருக்கும் இந்த காரியம் வெளியில தெரியாதபடியாய் விலக்கி விட நினைத்தார் தான் அந்த முடிவு நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை குறித்து யாருக்கிட்டையும் அவர் பேசல. ஆமென். அப்ப காரியம் என்ன? அந்த சூழ்நிலையை கேள்வி கேட்கல. தேவனுக்கிட்ட ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கணுமா என்றபடியாய் அவர் கேள்வி கேட்கல. ஆனா அந்த சூழ்நிலையை எப்படி தீர்மானிக்கணும்? ஆமென். வசனம் சொல்லுது, அங்க வசனம் என்ன? அவர் நீதிமானாய் இருந்தபடியினார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? இன்னைக்கு நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன்னா நான் என்ன தீர்மானத்தை அந்த இடத்துல எடுக்கணும்? தீர்மானம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? அவர் எடுக்கிற தீர்மானம் மற்றவர்களை பாதிக்காதபடி பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த தனக்கு வைத்திருக்கிற திருமணத்துக்கு வைத்திருக்கிற அந்த பெண்ணுக்கு கூட பாதிப்பு இல்லாதபடி பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏன் நடந்ததுன்னு அவருக்கு தெரியல. இது எப்படி சூழ்நிலை, இது உண்மையா, இது எப்படிப்பட்ட காரியம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. ஆனா அவர் எடுக்கிற தீர்மானம் எப்படி இருக்குதுன்னா, நீதிமானா இருந்தபடியினாலே யாருக்கும் பாதிப்பு ஏற்படாதபடி, யாருக்கும் தெரியாதபடி விலக்கி விடும்படிக்காக அவர் நினைத்தார். ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய குழப்பமான சூழ்நிலையில நான் எடுக்கிற தீர்மானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, யாருக்கும் பாதிக்காததா இருக்கணும். ஆமென். அதுதான் மிக மிக முக்கியமானது. நான் எடுக்கிற தீர்மானம் அப்படிப்பட்டதா இருந்தாலும் அது தேவனுடைய தீர்மானம். தேவன் பேசல அந்த காரியத்தை குறித்து, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தேவன் பேசாது இருக்கலாம். ஆனா நான் எடுக்கிற தீர்மானம் யாரையும் பாதிக்காததாக இருக்கக்கூடாது. ஆமென். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை அவர் எடுக்கிறவராக இருக்கிறார். இங்க நம்ம என்ன சொல்லலாம்? கடைசியில முடிவில் அங்க வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டார். ஆமென். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் இருக்கிறேன். ஆனா எனக்கும் அது மாதிரி தேவன் ஒரு தூதனை அனுப்பிச்சு பேசினார்னா நான் அதை ஏற்றுக்குவேன். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம எப்படி முடிவு பண்ணலாம்? அவருக்கு நீங்க சொன்னீங்க ரைட்டு, அவருக்கு முடிவில் ஆனால் ஒரு தூதன் பேசினார்னு வேதம் சொல்லுது, அது சொன்னபடி அவர் நடத்தாருன்னு சொல்லுது. என்னுடைய குழப்பமான சூழ்நிலைக்கு ஒரு தூதன் என்னோட பேசினா நானும் அப்படி நடப்பேன். ஹல்லேலூயா. என்றபடியா நினைக்கலாம். ஆனா இந்த காரியத்துல நம்ம எப்படி பார்க்கணும்? எபேசியர் எபிரேயர் 1:14 பாருங்க. எபிரேயர் 1:14. எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ஹல்லேலூயா. இது யாரை குறித்து பேசுது? உங்களுக்கிட்ட யார் இந்த காரியத்தை குறித்து பேசுறாங்களோ அவர்கள் தானே தூதர்களாக இருக்கிறார்கள், தேவனுடைய பணிவிடை ஆவியாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உனக்கு நேராகவே தூதன் நிற்கணும்னு நீ நினைக்க கூடாது. ஆமென். இந்த நாள்ல யார் உங்களோட பேசுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய ஊழியத்தின் பணிவிடைக்காரராக இருக்கிறபடினாலே அவர்கள் தேவ தூதர்களாக இருக்கிறாங்க. இன்னொரு வசனத்தை படிப்போம். எபிரேயர் 13:2 படிங்க. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்து. ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு சொல்லுது? நான் மற்றவர்களை வரவேற்கிற போது எதுக்கு தேவ தூதர்கள் யாருங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த வசனத்தை பார்க்குறோம். நம்ம ஒருத்தர் அந்நியனா இருக்கலாம், அவன் யாருன்னே தெரியாம இருக்கலாம். அவனை நீ உபசரிக்கிற போது நீங்க தேவ தூதர்களே உபசரிக்கிறீங்கிறது. எங்க அபிரகாம் அப்படிதான் 3 பேர்த்த உபசரித்தான். ஹல்லேலூயா. அவர்கள் தேவ தூதர்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இதே காரியம் நமக்கும் நடக்கும்னு வேதம் சொல்லுது.
நம்மை நோக்கி வருகிறவர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்களாக இருப்பார்கள். அவர்கள் மனுஷனாக தான் உங்களுக்கு இருப்பாங்க, முன்னாடி வருவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், தேவ தூதர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். சில குழப்பமான சூழ்நிலை, ஒரு பிரச்சனையான நேரத்தில் யாருக்கிட்டே இருந்தோ வருகிற ஒரு வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும். ஆமென். அந்த வார்த்தை அது தேவனிடத்திலிருந்து வருகிற தேவ தூதர்களாக அவர்கள் நம்மிடத்தில் வந்து பேசுகிற ஒரு காரியமாக இருக்கும். ஆமென். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? என்னுடைய குழப்பமான சூழ்நிலையில் தேவன் பேசுகிற இந்த காரியத்துக்கு எந்தபடியாக இருக்கிற போது அவர் என்ன சொல்கிறார்? நான் தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேனே பாரு. ஆமென். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேவனே முன்னாடி வந்து பேசணும்னு நினைக்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறார்? நான் தானே அனுப்பிச்ச மனுஷன் உங்ககிட்ட வந்து பேசினா நீ ஏன் அதை கேட்கல அப்படின்றார். ஹல்லேலூயா. அவர்களே தேவ தூதர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த யோசேப்பு தன் கனவுல வந்த ஒரு தூதனுக்கு கூட ஏதோ நம்மளா ஏதோ யோசிச்சோம் நினைச்சோம் என்றபடியாக ஒரு தீர்மானத்தை எடுக்கல. ஹல்லேலூயா. அது நிச்சயமா தேவன் என்னோடு பேசினார் என்றபடியாய் அதுக்கு ஒரு சரியான ஒரு தீர்மானத்தை யோசித்து எடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட காரியம்? வேதம் சொல்லுகிறது, அதை அவன் விசுவாசித்து நம்பி அந்த மரியாதை ஏற்றுக்கொண்டார் என்றபடியாய். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என்னுடைய குழப்பமான சூழ்நிலையில நான் தேவன்கிட்ட பேசுகிற போது அவர் மறு உத்தரவு கொடுக்காத நேரத்துல என்னுடைய குழப்பமான சூழ்நிலையில நான் எப்படி நடந்துக்கணுங்கிறத குறித்து தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமென். தேவன் ஒருவேளை பேசாம இருக்கலாம், ஆனா என்னை நோக்கி அந்த காரியங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். யார் வழியாவது வந்துக்கிட்டு இருக்கும், வேத வசனத்தின் வழியாக வரலாம். ஆமென். அப்ப அந்த காரியத்தை தேவனே என்னோடு பேசுகிறார் என்றபடியாய் நான் எடுத்துக்கொள்ளுகிறவனாக இருக்கணும். ஆமென். நல்லது. அப்ப தேவன் பேசாத போது முதல் காரியம் என்ன? நமக்கு குழப்பம், கன்ஃபியூஷன். அடுத்தது என்ன? ஆங்கிரி, கோபம். தேவன் மேலேயும் கோபம், மற்றவங்க மேலேயும் கோபம். ஒரு காரியம் நமக்கு நடக்கலைன்னு வைங்க, மற்றவங்க மேலே எரிஞ்சு விடும். அல்லது ஆண்டவர்கிட்டையும் சத்தம் போடும். என்ன ஆண்டவர், இந்த காரியத்தில் இப்படி இருக்கிறீங்களே, ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்களே, நான் என்ன செய்கிறது? நான் எவ்வளோ ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? நான் சபைக்கு போய் என்ன பிரயோஜனம்? நான் இவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேனே. ஹல்லேலூயா. தேவன் மீதும் நமக்கு கோபம் வரும். 1 ராஜாக்கள் 19:4 பாருங்க. எலியாவுக்கும் அப்படிப்பட்ட கோபம் தான். 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஆமென். ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து ஹல்லேலூயா. தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். ஆமென். இவனுக்கு நல்லா தெரியும் தேவன் பெரியவர் என்றபடியாய். ஹல்லேலூயா. தேவன் பெரியவர் என்றபடியாய் நல்லா தெரியும். அவரோட போய் சண்டை போட முடியாது. கோபம். அதுக்கு தேவன்கிட்ட என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நீங்கள் என்ன கொண்டுடுங்க, நான் செத்து போகிறேன். ஆமென். இந்த சூழ்நிலையில் என்னால் இருக்க முடியாது. நான் உங்கள்கிட்ட சட்டை போட வரல. ஆமென். நீங்கள் பெரிய ஆளாக இருக்கிறீங்க, என்ன வேணால் எடுத்துக்கிறது. ஆமென். கோபத்தோட முடிவு இப்படி தான் இருக்கும். ஆமென். ஆனால் அதை தேவன் விரும்புகிறவர் அல்ல. நம்ம அந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த காரியத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான், அதை 18வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 450 பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்பாக, 400 தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிக்கு முன்பாக தனியாக ஒரு ஆளா நின்று இந்த எலியா சவால் விடுகிறவனாக இருக்கிறான். ஆமென். அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. இன்னைக்கு ஒரு மந்திரவாதிக்கு முன்னாடி ஒருத்தன் வரான், பிலிசுனியை உனக்கு பண்ண போறான்னாவே இங்கே ஆடி போகும். ஹல்லேலூயா. இங்கே இவன் 450 பேர், இன்னொன்று 400 பேர், எல்லா தீர்க்கதரிசின்னு வேதம் சொல்லுது அந்த தெய்வத்துக்கு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க முன்னாடி தனி ஒரு ஆளாக இருந்து சவால் விட்டு ஜெயிச்சவன் இன்னைக்கு ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு கேட்குறான். ஆமென். யார்? அந்த ராணி எசபேல் வந்து இவனை நான் தீர்த்து கட்டிடுவேன்னு சொன்னதுக்காக. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் என்ன, என்னுடைய கோபம் எனக்கு வருகிற போது, என்னுடைய ஜெபம் கேட்கப்படலை, தேவன் என்னோடு பேசலை, என் சூழ்நிலை எனக்கு மாற மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது என்றபடியாய் எனக்கு கோபம் வருகிற போது தேவன் எனக்கு முன்னாடி என்ன செஞ்சார்னு யோசித்து பார்க்கணும். என்னுடைய சூழ்நிலையில் எப்படிப்பட்ட வியாதியின் நேரத்தில், நெருக்கத்தின் நேரத்தில், பிரச்சனையின் நேரத்தில்
தேவன் என்னை காத்தார், என்னை வழிநடத்தினார், இன்னைக்கும் என்னை தப்புவிக்க வல்லவர் என்கிற காரியத்துல நான் இன்னும் அதிகமாக தேவனுக்காக நிற்கும்படிக்காக நான் ஒரு காரியத்தை செய்கிறவனாக இருக்கணும். சங்கீதம் 119:92 படிப்போம். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாயிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆமென். தாவீது சொல்றார், உங்க வேதம் தான் நான் அதை படிக்கிற போது, அதை தியானிக்கிற போது, என்னுடைய பிரச்சனையின் போது ஆற்றுவதாக தேற்றுவதாக இருக்குது. அது மட்டும் இல்லாம இருந்தேன்னா நான் அழிந்தே போயிருப்பேன் என்றபடியா சொல்கிறார். ஆமென். ஒருவேளை எலியாவுக்கு கூட இவன் அந்த யோசேப்புக்காக பயந்து ஓடுறான். ஆனா ஒருவேளை அவன் எதிர்த்து நின்றுப்பானே, ஆனா தேவன் அந்த இடத்துல அற்புதம் செய்திருக்க முடியும். ஆமென். அவ்வளவு தீர்க்கதரிசிக்கு முன்பாக, பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்னாக வானத்திலிருந்து அக்னியை இறக்கின தேவன், இவன் அந்த யோசேப்புக்கு எதிராக எதிர்த்து தேவன் நாமத்தினால நின்று இருந்தா அந்த இடத்துலையும் தேவன் ஒரு அற்புதத்தை செய்திருக்க முடியும். ஆமென். இன்னைக்கு அதை தான் நம்மள்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிறார். என்னுடைய சூழ்நிலையை பார்த்து நான் கோபப்படுகிறவனாக, எரிச்சல்படுகிறவனாக அல்ல, நான் நின்னா தேவன் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. நான் வரும் நாட்களில் மற்றவங்களுக்கு சாட்சி சொல்லும்படிக்காய் தேவன் இந்த நாளிலே என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், என்னை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்ப நான் நிற்கிற போது தான் தேவன் செய்ய முடியும். எபேசியர் 4:26-27 படிப்போம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். ஆமென். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பிசாசுக்கு இடம் கொள்ளாமலும் இருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். அப்படின்னா என்ன? இங்கே கொஞ்சம் கோபம் கூட ஒரு பெரிய பாவங்கிற மாதிரி சொல்லல, கோபத்தினால் வர்ற விளைவு பாவமாக மாறிப்போகும். ஆமென். கோபத்தில் எடுக்கிற ஒரு தீர்மானமோ, கோபத்தில் நம்ம பேசுகிற ஒரு வார்த்தையோ, அது என்ன ஆகும்? பாவமாக மாறிப்போம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. ஆமென். அன்னைக்குள்ள அன்னைய பிரச்சனை தீர்க்கணும், சாயந்தரத்துக்குள்ள முடிச்சு போகும். ஆமென். அந்த கோபத்தை வச்சுக்கிட்டே 4 நாள் 1 வாரம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அன்னைக்கே அந்த பிரச்சனையை தீர்க்கணும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு காரியம் என்ன? என்னுடைய கோபத்தினால நான் தேவன் என்னோடு பேசல, தேவன் என்னை பார்க்கல, தேவன் என்னை என்னுடைய ஜெபத்தை கேட்கல என்றபடியாய் நான் கோபம் கொண்டுகிறவனாக இல்லாது இருக்கும்படிக்காய் எதை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? தேவன் என்னோடு பேசாத போது நான் எப்படி இருக்க வேண்டும்? ஆமென். ஆகவே நாம் கோபம் கொள்ளாதவர்களாக இருக்கலாம். அடுத்த காரியம், அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னா, தேவன் நம்மோடு பேசாத போது கில்ட் அண்ட் டவுட், சந்தேகம், அது குற்ற உணர்வு. ஹல்லேலூயா. என்ன குற்ற உணர்வு? அதுதான் முன்பே நான் சொன்னேன், நான் எடுத்த தீர்மானம் தவறாகிடுச்சோ, நான் போகிற பாதை தவறோ. ஹல்லேலூயா. தேவன் அல்லது எந்த பாதையில் என்னை கொண்டு போகிறார்? ஆமென். தேவன் என்னை அழைச்சார், அங்கே அதில் எனக்கு நான் திட்டமும் தெரியுமா இருக்கிறேன். ஆனால் அழைத்த தேவன் இந்த நாளில் பேச மாட்டேங்கிறார். ஹல்லேலூயா. என்ன காரியம்? ஆமென். அப்போ இப்படிப்பட்டதான சந்தேகம். ஆதியாகமம் 22 1-2 வசனங்களை படிப்போம். ஆபிரகாம் எப்படி சொல்றாருன்னு, ஆசீர்வதிக்கிறாருன்னு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை 12:1-2 ஆதியாகமம் 12:1-2 சொன்னேன். 22 சொன்னேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா.
அபிரகாமை அழைத்த போது தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள். நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். இப்ப நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்கிற காரியத்துல நாட்கள் ஆகிற போது இவனுக்கு என்ன ஆகுது? என்ன ஒரு ஆசீர்வாதத்தையும் காணமே. எனக்கு புரியுது, மெயினா ஒரு குழந்தையாவது இருக்கணும், அந்த காரியமும் இல்லை. ஹல்லேலூயா. இப்படியா நாட்கள் ஆக ஆக சந்தேகம் தான் இவனுக்கு அதிகமாகுது. ஆமென். எனக்கு என்ன ஆகும்? என்னுடைய குடும்பத்துக்கு என்ன ஆகும்? தேவன் என்ன செய்கிறார்? தேவனை அழைத்தாரே, தேவன்கிட்ட நான் ஜெபிக்கிறவனாக, தேவன் கூட இருக்கிறவனாக இருக்கிறேனே. ஹல்லேலூயா. ஆனால் அதே காரியம் ஆதியாகமம் 20:2 பார்ப்போம். ஆதியாகமம் 20:2 இது என்ன விளைவை கொண்டு போகுது பார்க்கணும். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேனானின் ராஜாவாகிய அபிமெலேக்கு. இங்க தேவன் அழைச்சார். என்ன அந்த 12வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், ஆசீர்வாதமாய் இருப்பாய்னு அழைத்த தேவன் இப்ப இங்க எகிப்துக்கு போகிற போது இவனுக்கு பயம் வந்துருச்சு. தேவன் அழைத்தபடி தான் வந்திருக்கிறான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறான். இங்க இவனுடைய மனைவி அழகா இருக்கிறான்னு பார்த்து இவனை கொண்டுடுவாங்களோ என்றபடியாய் அவள் என் சகோதரிங்கிறான். பாதி உண்மை. ஹல்லேலூயா. பாதி உண்மைங்கிறது எப்பொழுதுமே பொய் தான். ஆமென். ஏன்னா இப்ப அவன் சகோதரியா இல்லை, இப்ப அவனுக்கு மனைவியா இருக்கிறான். ஆமென். இவன் தப்பிக்கிறதுக்காக அவனை சகோதரி என்றபடியாக சொல்கிறான். என்ன நடந்தது? என்ன காரியம்? தேவன் அழைத்த அழைப்பில் சந்தேகம். ஹல்லேலூயா. என்னை காப்பாற்றுவாரா? என்னை விடுதலையாக்குவாரா? ஆமென். என்னை ஆசீர்வதிப்பாரா? அன்னைக்கே அவர் சொல்லிட்டா, நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லி தான் அழைச்சிருக்கிறார். நிச்சயமா அந்த காரியம் நடக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில உலகத்தை பார்க்கிற போது, மற்ற காரியம், உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கிற போது இவனால நம்ப முடியல. ஆமென். அவன் அங்க அவளை சகோதரி என்றபடியாக சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த சந்தேகம் வந்ததுனாலே சந்தேகத்துக்கு அடுத்தது என்ன வரும்னா கவலை தான் வரும். ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து வர்ற காரியம் என்ன? கவலை தான் வரும். மத்தேயு 6:27 படிப்போம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஆமென். ஆண்டவர் தெளிவா பேசுறார். நீ கவலைப்பட்டு ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற. நீ கவலைப்படுறதுனால அந்த காரியம் மாறிடுமா? ஒண்ணுமே மாறவே மாறாதுங்கிற. ஹல்லேலூயா. கவலைப்படுறதுனால அந்த காரியம் மாறிடும். ஆமென். அப்ப நீ ஏன் கவலைப்படுறங்கிற? அதுக்கு முதல் வசனத்துல சொல்றாரு பாருங்க. அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க 26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா விலை கூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஹல்லேலூயா. கவலைப்படுற போது நீ ஆகாயத்து பறவையை பாருங்கிற. உண்மையிலே பலதான் சொல்றாங்க, நல்ல ஒரு கவலையோ பிரச்சனைகளோ இருக்கிறப்ப நல்ல இயற்கை இடத்தை பாருங்க, மேலே போய் நோக்கி பாருங்க, வானத்தை பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் என்றபடியாக. ஆனால் இங்கே அவர் அதை திங்க் பண்ணபடியாக சொல்கிறார். ஹல்லேலூயா. வானத்து பறவையை பாருங்க, அதுக்கு விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, நாளைக்கு என்ன சாப்பிட போகிறோம்னு அது யோசிக்கிட்டு இல்லை. ஹல்லேலூயா. அதையும் தேவன் பிழைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்றைய தினம் கூட சகோதரி, இவ்வளோ மழை பெய்யுது, இந்த மயிலெல்லாம் குருவிலாம் என்ன பண்ணும் அப்படின்னு கிறிஸ்துவ வருத்தப்பட்டாங்க. நான் சொன்னேன், நம்மளை தான் அதை பார்க்க சொல்லியிருக்கிறாரு, நீ சந்தோஷமாக இருங்க, அது ஒன்றும் கவலைப்படுறதில்ல, நீ அதை போய் பார்த்தீங்கன்னா அது கவலைப்படாது. ஹல்லேலூயா. அது நல்லா தான் இருக்குங்க. ஆமென். அவை நம்ம இன்னைக்கு கவலைப்படுறதுனால எந்த ஒரு காரியத்தையும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. மத்தேயு 14:31 பாருங்க. மத்தேயு 14:31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஹல்லேலூயா. இங்க பேதுரு மூழ்க போகிற கடல் மேல நடக்கிறான். தேவன் ஆண்டவர் நடன்னு சொன்ன போது நடக்கிறான். ஆனா அந்த அலைகளை மற்ற காரியத்தை பார்க்கிற போது
அந்த ஆண்டவர் கடிந்து கொள்கிற காரியம் அதுதான். நீ ஏன் சந்தேகப்பட்டாய்? ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? நீ எந்த காரியத்தில் சந்தேகத்தில் இருக்கிறியோ அந்த காரியம்தான் உன்னை மூழ்கடிக்கும். ஆமென். நீ அதுலேருந்து மேலே வந்துடணும். ஹல்லேலூயா. இது தேவனுடைய சித்தம் இல்லை. தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இந்த காரியம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்றபடியா, தேவன் என்னோடு இருக்கிறார் என்றபடியா நீ மேலே எழுப்பி வந்துடணும். அப்படி வரலன்னா நீ எதை சந்தேகப்பட்டியோ அந்த சந்தேகப்பட்ட அந்த காரியம்தான் உன்னை மூழ்கடிக்கும். ஹல்லேலூயா. அவர் ஒன்றுமில்லாமல் இருந்து உலகத்தை உண்டாக்குகிற தேவன். நம்ம என்ன நினைக்கிறோம்? இது எப்படி ஆகும் என்றபடியா மரியாள் கேட்டது போல கேட்கிறோம். அவரோட பதில் என்னவாக இருக்கும்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நான் அதை விசுவாசிக்கிறவனாக, நான் நம்புகிறவனாக இருக்கிற போது தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். ஆகவே தேவன் என்னோடு பேசாத போது எனக்கு வருகிற காரியம் என்ன? எனக்கு சந்தேகமும் ஒரு குற்ற உணர்வும் தான் நம்மளை ஆட்கொள்வதாக இருக்கும். ஆனால் தேவன் நம்மளை விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான்காவது காரியம் செல்ஃப் கண்டம்னேஷன், தன்னைத்தானே நொந்து கொள்ளும். ஹல்லேலூயா. தேவன் பேசாத போது தன்னைத்தானே நொந்துக்கிறோம். அம்மே, நான் இப்படி ஆயிட்டனே, இப்படி இருக்கிறேனே, இப்படி என்ன பண்ணுறது? ஹல்லேலூயா. எனக்கு ஒன்றும் தெரியலையே, நான் எடுக்கிறதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஹல்லேலூயா. தன்னைத்தானே நொந்து கொள்கிற காரியம். ஏன்னா ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குது, குழப்பமான சூழ்நிலை வேறு. அம்மே, அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாருக்கும் எல்லாம் இருக்கிறது, எனக்கு எதுவுமே இல்லை, இதை நொந்துக்கிற காரியம். நான் ஒன்று இல்லாதவனை போல் இருக்கிறேனே. ஹல்லேலூயா. இந்த நொந்துக்கிற காரியமும் முடிவு எங்கே தான் போகும் தெரியுங்களா? இவங்களுக்கும் எனக்கு நான் ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லாமல், யாருக்குமே புரோஜனம் இல்லாமல் இப்படி நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனே என்றபடியாக நினைக்கிற போது அடுத்த காரியம் என்ன? நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும்? ஹல்லேலூயா. யோனா 4:3 பாருங்க. யோனா அப்படித்தான் சொல்றாரு. ஆமென். யோனா 4:3. இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். ஆமென். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. யோனாவுக்கு என்னன்னா, நான் சொல்வது எதுவும் நமக்கு நடக்கவில்லையே. ஆமென். நான் நினைக்கிறது எதுவும் நடக்கலையே. நான் இருப்பது யாருக்கு பிரயோஜனம்? ஆமென். நான் ஒன்றும் இல்லை, என்ன வேணா எடுத்துக்கங்க. ஆமென். நான் சாகிறதுக்கு ரெடி. ஹல்லேலூயா. இதுதான் செல்ஃப் கண்டம்னேஷன், தன்னைத்தானே நொந்து கொள்வது. நான் இருந்து என்ன பிரயோஜனம்? எப்போ தேவன் நம்மோடு பேசாத போது நாம் நினைக்கிற நினைவாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் நம்மளை காக்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:17 படிப்போம். ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமென். ஆமென். தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமென். ஆமென். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுது? நாம் பிள்ளைகளானால் நாம் சுதந்திரம். ஆமென். நாம் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். ஆமென். இப்போ தேவன் பெரிய ஐஸ்வர்யவனாக இருக்கிறார். பூமி அனைத்து அதில் உள்ளது எல்லாமே அவருடையது தான், தேவனுடையது. தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து இருந்து எல்லாத்தையும் சுதந்திரிக்கிறார். அவருக்கு தான் பாக்கியம் எல்லாம் இருக்கு, தேவன் படைச்சதெல்லாம் அவருக்கு தான் சொந்தம். அப்படின்னா நீங்களும் உடன் சுதந்திரம் தாமே அப்படிங்குது. ஏன்னா நீனும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அவரோடு கூட நீனும் சுதந்திரம் தானே. உனக்கு எல்லாமே சுதந்திரம் தான். நீ தேவனுடைய பிள்ளையா இருக்க. ஆனால் கண்டிஷன் அங்கே என்ன? அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட மகிமையிலும் பங்கு பெறலாம். இதுதானே கஷ்டம். ஆமென். அவரோடு கூட பாடுபடுகிற காரியத்தில் எனக்கு வர எந்த விதத்திலையும், எந்த மூலையிலிருந்து, எந்த பக்கத்திலிருந்து வருகிற பாடு எல்லாம் தானே தேவன் எனக்கு அனுமதித்த பாடுன்னு ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்குமானால் மகிமையில் கொண்டு போவார். ஆமென். நான் எனக்கு வர்ற பாடுகளில் மற்றவங்களை நோக்கி நான் பார்ப்பேனே, ஆனால் இவங்க தான் எனக்கு இப்படி பண்ணுறாங்க, இவங்க தான் இப்படி பண்ணுறாங்க என்றபடியாய் நான் ஆளை பார்க்காதபடி
தேவன் அனுமதிக்காத எந்த ஒன்றும் என் வாழ்க்கையிலே நடக்காது என்றபடியாய் எனக்கு வர்ற பாடுகளை தேவன் இந்த நாட்டில் எனக்கு பாடுகளை கொடுத்திருக்கிறார். ஏனெனில் வர்ற நாட்களிலே என்னை மைமையிலே உயர்த்தும்படிக்காக என்றபடியாய் நான் அந்த காரியத்தை முழு மனதோடு, ஆமென், ஆண்டவரே இந்த காரியம் வந்ததுக்காக, இந்த துன்பத்துக்காக, இந்த வியாதிக்காய், இந்த பிரச்சனைக்காய் ஆண்டவரே உங்களை தோத்தரிக்கேன்னு சொன்னீங்கன்னா தேவன் வரும் நாளிலே அதை மைமையாய் மாற்றி தருவார். அதை மட்டுமல்ல, அதுக்கு அத்தனையான, ஒருவேளை அது மாறாமல் இருக்கலாம், அதுக்கு அத்தனையான ஆசீர்வாதத்தை தர முடியும். ஆமென். அப்ப இன்னைக்கு நம்ம இங்க வசனம் அதுதான், கண்டிஷன் அதுதான். நான் தேவன் நீ சுதந்திரிச்சுக்க அப்படிங்கிறார். நீனும் என்னுடைய பிள்ளை தான், கிறிஸ்துவ என்னுடைய பிள்ளை தான், உனக்கு அந்த சுதந்திரம் உண்டு. ஆனா அவரை மாதிரி நீ பாடுபட்டீங்கன்னா நீ அதை சுதந்திரிச்சுக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நான் அதுக்கு தயாரா இருக்கிற காரியத்துல என்ன, சாத்தான் பல நேரத்துல என்ன பேசுது, எனக்கு வர்ற பிரச்சனை என்ன, இவங்களால வருது, அவங்களால வருது, இவங்க அப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க என்றபடியாய் மற்றவங்களை நோக்கி பார்க்கும்படியா செய்யுதே ஒழிய என்ன தேவனை நோக்கி பார்க்கும்படிக்கா, தேவனே நீங்க தான் இதை அனுமதிச்சிருக்கீங்க, உங்க அனுமதி இல்லாம இது என் வாழ்க்கையில நடக்காது. ஹல்லேலூயா. அங்க யோபு வாழ்க்கையில் அதை தானே பார்க்கிறோம். யோபுக்கு அந்த ஸ்கிரீன் தெரியல, பேக்ரவுண்ட்ல நடக்குது எல்லாமே. ஹல்லேலூயா. யோபுக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியல, ஸ்கிரீன் மறைச்சிருக்குது, பரலோகத்தில் பேச்சுவார்த்தை நடக்குது. ஹல்லேலூயா. நீ அவன்கிட்ட எது வேணாலும் எடுத்து பாரு, அவன் என்னோட விசுவாசியா இருப்பான், என்னை நம்புவான், என்னை மறுதளிக்க மாட்டான்னு. இது இங்கே பரலோகத்தில் டைலாக் நடக்குது, இங்கே யோபுக்கு தெரியாது. ஆமென். ஆனால் யோபு அத்தனையும் சகிக்கிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. பின்னாடி இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கும் திரை மறைவில் தேவன் நம்மளை குறித்து சாத்தானுக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறார். என் பிள்ளை இந்த காரியத்தில் வீழ்ந்து போகாது என்றபடியாய் நீ நிற்கிறதுக்கு தயாரா? ஆமென். நீ ஆண்டவர் உன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கைய நீ இன்னைக்கு நிறைவேற்றும்படிக்காக இருக்கிறாயா? ஆமென். அதுதான் தேவை. அது இல்லை அப்படின்னா நான் என்னை நானே நொந்து கொள்ளுகிறவனாக தான் இருப்பேன். ஆமென். என்னை நானே நான் நொந்து கொள்ளுகிறவனாக தான் இருப்பேன். 5வது காரியம் டிப்ரெஷன், மன உளைச்சல். இது எல்லாம் எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா மன உளைச்சல்ல தான் கொண்டு போய் நிறுத்தும். ஆமென். என்ன செய்யறது தெரியாது. இன்னும் சொல்ல போனால் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமே வந்துடும். அதிகப்படியாக அந்த டிப்ரெஷனோட கடைசி காரியம் என்ன, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமே கொண்டு போகும். பேட் ஹெல்த் இஸ் ஏ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் டிப்ரெஷன். ஆமென். நம்மளுடைய சரீரமே வியாதியே வர்றது எதனாலன்னா, அது அல்சராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே இந்த டிப்ரெஷன் தான். ஆமென். அது ப்ரெஷராக இருக்கட்டும், எல்லாம் கடைசியில் முடிவு அங்கே தான் கொண்டு போய் நிற்கும். ஆமென். இன்னைக்கு நான் தேவன் என்னோடு பேசல, நான் இந்த காரியத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறேன். ஆமென். எல்லாமே சூழ்நிலை எல்லாம் எனக்கு எதிராக இருக்குது. இப்படி முடிவு எங்கே போகுதுன்னா அந்த மன உளைச்சலில் தான் நம்ம கொண்டு போய் நிறுத்தோம். தாவீது என்ன சொல்ற பாருங்க, சங்கீதம் 77 1-4 படிப்போம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும். சங்கீதம் 77 1-4. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்மா ஆறுதல் அடையாமல் போயிற்று. நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. நான் தூங்காதபடி என் கண்மைகளை பிடித்திருக்கிறேன், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, முதல் வசனம் என்ன சொல்லுது, தேவனிடத்துல நான் கெஞ்சினேன். ஆமென். 2வது வசனம் என்ன சொல்லுது, என் ஆத்மா ஆறுதல் அடையாமல் தொய்ந்து போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆறுதல் அடையாமல் போயிடுச்சு. 3வது வசனம் என்ன சொல்லுது, என் ஆவி தொய்ந்து போயிடுச்சு. 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா
எனக்கு தூக்கம் இல்லை. ஹல்லேலூயா. தூக்கம் இல்லை, பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். நான் ஒன்று என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. இது எல்லாம் எப்போ வரும்? அந்த டிப்ரெஷன், மன உளைச்சல் வருகிற போது தான் என்னதான் கெஞ்சினாலும் ஆத்மா தொய்ந்து போகும், நம்ம ஆவி தொய்ந்து போகும், பேச முடியாது, தூக்கம் இருக்காது. ஹல்லேலூயா. தாவீது தான் சொல்கிறார், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நான் போனேன் என்பதுயா. அதற்கு அதே இடத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதே காரியத்துக்கு 10, 11, 12 வசனங்களை படிப்போம். 10 என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். இது என் பலவீனம். இதை முதல்ல நினைக்கிறேன். இது என் பலவீனம், நான் கர்த்தருக்குள்ள எனக்கு இருக்கிற ஒரு பலவீனம். ஆமென். இதை முதல்ல நான் மாற்றணும். 11வது வசனம், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். ஆமென். இது நாள் வரையிலும் தேவன் எனக்கு செஞ்ச காரியத்தை நான் நினைச்சு பார்க்கணும். தாவீது தான் சொல்றேன். இன்னைக்கு பிரச்சனை தான், இன்னைக்கு சூழ்நிலை அப்படிதான் இருக்குது. ஆனா நான் இது நாள் வரையிலும் தேவன் எனக்கு செஞ்சதை நான் நினைச்சு பார்க்கிறேன். 12வது வசனம், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன். ஆமென். உம்முடைய செயல்களை யோசிப்பேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். செயல்களை யோசிப்பேன்னா என்ன அர்த்தம்? ஒரு மூழ்க போகிற நேரத்தில் தூக்கி எடுத்த அந்த காரியத்தை யோசிச்சு பார்க்கணும். ஆமென். அதான் செயல்களை யோசிப்பது. அந்த நேரத்தில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நேரத்தில் தேவன் என்னை தூக்கி எடுத்தாருங்கிற அந்த சூழ்நிலையை யோசித்து பார்க்கணுங்கிறாரு தாவீது. அப்படியெல்லாம் நான் இந்த நேரத்தில் நான் யோசித்து பார்க்கிறவனாக இருக்கிறேன். 14வது வசனம், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஆமென். போதும். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஆமென். இன்னைக்கு நிச்சயமாக நமக்கு அதிசயத்தை செய்ய வல்லவர். எப்போ செய்வார், எப்படி செய்வாருங்கிறது நமக்கு தெரியாது. ஆமென். ஆனால் நிச்சயமாக என் வாழ்க்கையிலே அவர் அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்படி தான் அப்படி அந்த ஒரு டிப்ரெஷன் நேரத்தில் நம்ம யோசிக்கிறவங்களாக, மன உளைச்சல் உள்ள நேரத்தில் நம்ம யோசிக்கணும் என்று தாவீது சொல்லுகிறார். இது என்னுடைய மன உளைச்சல்ங்கிற காரியம் என்னுடைய பலவீனம். நான் தேவன் எனக்கு செய்த காரியங்களை நினைவு கூறுவேன், அதை யோசித்து பார்ப்பேன். அதிசயங்களை செய்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இதையெல்லாம் நம்ம யோசிக்கிற போது மட்டும்தான் இந்த மன உளைச்சலிலிருந்து நம்ம மேலே வரவே முடியும். இல்லைன்னா வரவே முடியாது. ஹல்லேலூயா. தேவன் எப்படி செய்வார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அவர் இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசாத போது நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற காரியத்தில் என்ன? முதல் காரியம், நமக்கு கன்ஃபியூஷன், குழப்பம். அந்த குழப்பமான சூழ்நிலையிலே அந்த யோசேப்பை போல நாம் தீர்மானம் எடுக்கிறவர்களாக இருக்கணும். நிச்சயமாக தேவன் யார் வழியாக வந்து பேசுவார், அதுவே அவர்கள் தானே நம்மளுடைய தேவ தூதர்களாக இருக்கிறாங்க, பணிவிடை ஆவியாக இருக்கிறாங்க. அவங்க சொல்றது ஆனால் சீர்தூக்கி பார்க்கணும். ஏன்னா சாத்தானா அந்த மாதிரி சில காரியங்களை வந்து பேசலாம். இது தேவனுக்கிட்டேருந்து வர்ற வார்த்தையா, இது சாத்தான்கிட்டேருந்து வர்ற வார்த்தையா? அப்போ அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? நான் எடுக்க போகிற தீர்மானம் யாரையும் பாதிக்காதபடி இருக்குமானா அது தேவன்கிட்டேருந்து வர்றது. அவன் நீதிமானாக இருந்தபடியினாலே யாருக்கும் பிரச்சனை இல்லாதபடி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளும் அப்படித்தான் செய்யணும். அந்த குழப்பமான சூழ்நிலை இப்படியா இருக்கணும். அடுத்தது கோபம். இதை தொடர்ந்து நமக்கு என்னாவது? கோபம் வருது, எரிச்சல் வருது. மற்றவங்க மேலே எரிச்சோம், தேவன் மேலே எரிச்சோம். ஹல்லேலூயா. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ஜாக்கிரதையாக. கோபம் வர்றதை பற்றி இல்லை, பாவம் செய்யாமல். ஆமென். அதனால் அந்த கோபத்தில் எடுக்கிற தீர்மானமோ, நீ பேசுகிற வார்த்தையோ, மற்றவர்களை குற்றப்படுத்தியோ, மற்றவர்களை காயப்படுத்தியோ, அது உனக்கு பாவமாய் மாறாதபடிக்காய் நீ கவனமாக இரு. ஹல்லேலூயா. 3வது காரியம், சந்தேகம், குற்ற உணர்வு. ஆமென். இதுக்காக உன்னை நொந்துக்காது. ஆமென். உன்னை வந்து இந்த சந்தேகம் உனக்கு வர வேண்டாம். தேவன் உன்னை அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். 4வது காரியம் தான் செல்ஃப் கண்டம்னேஷன், நொந்து கொள்கிற காரியம். நான் ஏன் இருக்கிறேன், ஏன் இப்படிப்பட்ட காரியம், ஏன் என் வாழ்க்கையில் இருக்குது, நான் யாருக்குமே விரோதனம் இல்லையே என்றபடியாய் நொந்து கொள்கிற காரியம் உன்னிடத்தில் இருக்க வேண்டாம். தேவன் உன்னை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென்.
நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே, உடல் சுதந்திரவாளியாக இருக்கிறபடியினாலே தேவன் நிச்சயமாக உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். 5வது காரியம் மன உளைச்சல். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உளைச்சலான நேரத்திலும் தானே நாம் என்ன பண்ணணும்? அது நம்மளுடைய பலவீனம். ஹல்லேலூயா. அந்த வேளையிலே தேவன் நமக்கு செய்த காரியத்தை நினைவு கூறுவர்களாக இருக்கும். அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மறு உத்தாரம் சொல்லாத போதும் தானே ஆண்டவரே உமக்கு உகந்தவனாக நான் இருக்கும்படிக்கான கிருபையை தருவீராக. ஆவியானவர் தானே இதுதான் பாதை, இதுதான் வழி என்றபடியாய் எங்களை கரப்பிடித்து வழி நடத்தும்படிக்காய் எங்களை முற்றிலுமாய் உமது பாதத்திலே சாத்துகிறோம் அப்பா. ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எழுதுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.